இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. விஜய் தான் தமிழ்நாடு, விஜய் தான் இந்தியா. அந்த இப்போ ஒரு ஜோசியக்காரர் விஜய் தான் இந்தியான்ட்டாரு. பிரதமரே அவர் தாங்க. இன்னும் 65, 55 வருஷத்துக்கு அவர் மட்டும் தான் இருப்பாருங்கிறாங்க. ரொம்ப ஓப்பனா ஒரு சர்வாதிகாரத்தை பெருமைப்படுத்தி பேசுறாங்க. நிரந்தர முதலமைச்சர், அதாவது நிரந்தர முதலமைச்சர்னு ஜெயலலிதா அம்மையாரெல்லாம் சொல்லும்போது விமர்சனமாச்சு. ஜனநாயகத்தில் அது தப்பான வார்த்தை. நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பிரதமர்னா அப்போ ஜனநாயகத்துக்கு என்ன இருக்கு? காமராஜர் தோத்து போனப்ப ரேடியோ பெட்டியை போட்டு உடைக்கிறார் ஒரு தொண்டர். காமராஜர் திட்டுறாரு, ஏன் உடைக்கிறேன்னு. இதுதான் ஜனநாயகம். நானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு தேர்தல்? நானே முதலமைச்சர்னு உட்காந்துட்டே இருக்கலாமா? அடுத்தவன் வரணும். நான் தோக்குறதும் அவன் ஜெயிக்கிறதும் தான் ஜனநாயகம். எவ்வளோ அழகான விளக்கம் காமராஜர் ஐயா தந்தார். அதே போல் அண்ணா தோத்துருக்காரு. ஆனால் இவங்க இனிமே நாங்கள் தான், இந்தியாவே நாங்கள் தான். ஒரு முதன்முறை வந்திருக்கிறாங்க, அதுவும் மெஜாரிட்டி கிடைக்கல. இவங்க ஓட்டு கேட்டதே 5 வயசு 6 வயசு குழந்தைங்க மூலமாக வந்துருச்சு. அந்த ஓட்டிங் பிஹேவியரையே மாற்றிருக்கிறாங்க. இதை சட்டப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. சட்டப்படி, ஆனால் சட்டப்படி 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அப்போ அவர்களிடம் ஓட்டு கேட்பது எப்படி சரியாக இருக்குங்கிற தார்மீக கேள்வியெலாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்றவாங்க. அப்போ தாத்தா பாட்டி வயசானவங்க பல பேர் ஓட்டு போட்டுட்டு இப்போ முழிக்கிறாங்க. டிஎம்கே ஜெயிச்சிரும், இருந்தாலும் விசிலுக்கு போட்டோம்லாம் நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. பேத்தி கேண்டி போட்டேன், பாட்டி கேண்டி போட்டேன். ஸோ இது வேறு மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் உருவாக்கி ஏதோ கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கி அவங்க தான் முதலமைச்சர், அவங்க தான் அரசு. நான் கேட்பது இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஜோசியக்காரர் வர்றாரு, இவர் தான் பிரதமருங்கிறாரு, எனக்கு முன்கூட்டியே தெரியும், இவர் தான் 55 வருஷம் இருப்பாருங்கிறாரு. அவர் என்ன கடவுள் நம்பிக்கை இல்லை, விஜய்க்கு ஜோதிட நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. ஆனால் ஜோதிடத்தை வச்சு தான் ஆட்சி நடக்குங்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது தான் நடக்குங்கிறாங்க. எனக்கு மோடியை தெரியுங்கிறாங்க. கேட்டால் விஜய் எனக்கு பிஜேபி எதிரிங்கிறாரு. எவ்வளோ முரண்பாடு இருக்குது பாருங்கள். பிஜேபிக்காரர் ஒருத்தர் ஜோசியக்காரர் அவர் வச்சிருக்கிறாரு. அந்த பிஜேபிக்காரர் பெரியாரை கேவலமாக பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை பேசுகிறாரு. ஆனால் எங்களுக்கு தலைவர் பெரியாருன்னு இவங்க சொல்லி இவர் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு. எவ்வளோ முரண்பாடான ஆட்சி பாருங்கள். என்ன எவ்வளோ முரண்பாடு இருக்குது. இது இளைஞர்களுக்கு புரிந்து கொள்கிற அளவுக்கு அரசியல் உணர்வு இருக்கா? அதுதான் பிரச்சனை. இந்த இளைஞர்களை பற்றி சொன்னீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. யார் பெரியார் அப்படிங்கிறான். அவர் இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சாருங்கிறான். அவனுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ குதிரை பேரை நடக்குதுன்னா அப்படியா, இல்லை அவங்களா விரும்பி தானே வர்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அரசியல் வரலாறு, பழைய காலகட்டங்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி, கலைஞர் என்ன நடந்துச்சுன்னே இளைஞர்களுக்கு தெரியாதனால அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் கோட் படம் முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குது. பார்ப்போம். வெறும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் போட்டு இந்த ஆட்சி வரலை. எல்லா ஏஜ் குரூப்னரும் தெரிஞ்சோ தெரியாமலோ உணர்ந்தோ உணராமலோ போட்டு தான் அந்த கவர்மெண்ட் வந்திருக்கு. இனி என்னெல்லாம் நடக்க போகுது என்னன்னு தெரியல, பார்ப்போம்.